4 நாகப்பாம்பு கடிக்க விட்டு உடம்புல இது பண்ண பிறகு 300 ஓட உடைச்சிருக்கேன். 140 லிட்டர் பெட்ரோல் ஊத்தின பிறகு கொளுத்தி அந்த 30 வினாடிகள் உயிரோடு இருந்திருக்கேன். 1060 பாறாங்கல் நெஞ்சில உடைச்ச பிறகு பிளாக ஏத்திருக்கேன். அதாவது கையில 101 கார் ஏறின பிறகு கையில 6 எலும்பு உடைஞ்ச பிறகு உடைஞ்ச எலும்போட 5000 ஓடுகள் 1000 சங்கற்களை உடைச்சிருக்கேன். எனக்கெல்லாம் கேன்சர்லாம் அடி பின்னிரு போடுவாங்க பாரு. அது வந்து கவலையே கிடையாது பாஸ். கேன்சர் ஆக முன்னாங்கடியாது. எதுக்கும் பயப்படாதாள். என்ன ஒரு தூக்கம் மாதிரி தான். இறந்து போன பிறகு இதே இதுல வந்து என்னோட பாடி இருக்கணும். நல்லா அழகா 3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா எல்லாருமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட மாணவர்களுடைய பயணம் ஆரம்பிக்கும். முடிவு என்ன ரிசல்ட்? என்னுடைய மாணவர்களுக்கு நான் கொடுக்கிற அந்த சேலஞ்ச் என்னன்னா, அவனே ஒலிம்பிக் மெடல் வாங்கலைன்னா தொலைச்சே விடுவேன், அவ்வளவுதான். ஸோ என்னோட ஒருவேளை என்னுடைய முடிவுக்கு பிறகு அடுத்த முடிவு ஆரம்பிக்கும். என்னுடைய மாணவர்களுடைய முடிவு என்ன? நாங்க ஒலிம்பிக் மெடல் வாங்குவோம் முடிவு. நான் யார்கிட்டயுமே என்ன ஹெல்ப் பண்ணுங்க ஐயா, எனக்கு உதவுங்க, அந்த மாதிரி ஆளே கிடையாது. என் ப்ராப்பர்ட்டி இருக்கு, நான் விற்க போறேன். வித்து அந்த காசுல என்னோட ட்ரீட்மெண்ட்டை பார்ப்பேன். எத்தனையோ பேர் வந்து இந்த கிரவுட் ஃபண்டிங்னு இருக்கு சார், நீங்க மட்டும் என் ஃபாரினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு அப்பீல் மட்டும் கொடுங்க, நான் இந்த மாதிரி சாதனை பண்ணிருக்கேன், எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு காசு ஹெல்ப் பண்ணுங்கன்னா கொடுங்க. 50 கோடி ரூபா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி 50 கோடி ரூபா நான் அவங்க வந்து செலவு பண்ணேன்னா, 5 பைசா காசு கூட உங்க காசு வேணாடி, நீ 1000 கோடி கொடுத்தா கூட வேணா, எதுக்கு யார்கிட்டையும் கை நீட்டணும்? நாங்களாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடையாது பாஸ். எங்களுக்கு இருக்கு. ஒருவேளை என்னோட ஸ்டூடெண்ட் பவன் கொடுக்கப்பட்ட பேர் அவன் வந்து இதை வாங்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.